ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் அதிரடியாக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5th மந்தான மே மந்தானது நடந்துகிட்ருக்கு. தமிழ் மாதத்தில் 2வது மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதம் கடைசி வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கோம். இந்த கடைசி வாரம் சாதாரண வாரம் கிடையாது, ரொம்ப சிறப்பான வாரம் என்று சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பான வாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கடைசி வாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கடைசி வாரத்தில் பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரப்போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது. அதோடு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்கள் உருவாகுது. இந்த மாதிரி பல முக்கிய சம்பவங்கள் நடக்க இருக்கக்கூடிய வாரம்தான் இந்த வாரம். இந்த வாரம் கடைசியாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் எப்படி அதிர்ஷ்டமாக இருக்கோ, ஆபத்தாக இருந்தாலும் எப்படி ஆபத்தாக இருக்கோ அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுக்கு குணம் எப்படி இருக்குன்னா, யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குணம். இந்த குணம் இருந்தாலும் யாராவது உங்களை சும்மா சீண்டிட்டா அவங்கள சும்மாவே விட மாட்டீங்க. எப்பட்றா என்னை சீண்டலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப பதிலுக்கு அவங்கள சீண்டாமல் ஓயவே மாட்டீங்க. இந்த குணம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆபத்து. அதனால் இந்த குணத்தை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. இந்த குணம் இருந்தாவே இந்த குணம் உங்களையே ஒரு நாள் அழிச்சிடும். அதனால் இந்த குணம் மட்டும் இருக்கவே கூடாது. அதுக்குன்னு நீங்கள் கெட்டவங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வரல. இந்த குணம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம். ஒரு வைரம் எப்படி ஜொலிச்சுக்கிட்டு அதோட இடத்துல தன்மையை கொண்டு இருக்குதோ அது போல தான் நீங்களும் உங்களுடைய மதிப்பை எப்பயுமே யாருக்காகவும் தாழ்த்தியோ எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு இது உங்ககிட்ட இருக்குது. இந்த குணம் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரிகள் நிறையவே இருப்பாங்க. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு என்ன அவ்வளோ சீனா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாகவே இருப்பாங்க, அதாவது இடைஞ்சலாகவே. அதெல்லாம் மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்னமே எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி 2 குண அதிசயங்களுமே கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு மேலே கடைசியாக கிரகங்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த எண்டில் பௌர்ணமி வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுவதற்கு பரிகாரமாக சிலது நீங்கள் ஃபாலோ பண்ணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முழு விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்பயுமே சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டத்தை தர மாதிரி இருக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கேற்ப தான் நாம் நடந்துக்கணும். அப்படி நாம் நடந்துக்கும் போது தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதனால தான் ஜோதிடர்கள் எப்பயுமே கிரகங்கள் எப்படி இருக்குது, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அது குறிப்பிடுறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம்ல. அதனால தான் சரி, இப்போ கிரகங்களால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இதில் வந்து இரு கிரகங்கள் சேர்ந்து யோகங்களை உருவாக்குது. அந்த யோகங்கள் அடிப்படையிலேயும் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது. அதனால தான் இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக பாருங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைச்ச ஐடியாக்கேற்ப நீங்கள் செயல்படலாம். ஸோ கிடைச்ச ஐடியாக்கேற்ப நீங்கள் செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ வாங்க உங்களுக்கான விஷயங்களை இப்போ வந்து பார்க்கலாம். மெயினாக உங்களுக்கு தொழிலில் தான் வந்து நிறைய மாற்றம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. நீங்கள் எதிரே பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதம் எண்டில் வந்து இருக்குது. நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு முன்னேறுவதற்கு உற்சாகமும் ஊக்கமும் பெறுவீங்க. மெயினாக உங்களுக்கு கூட இருக்கிற சப்போர்ட்காரங்க கண்டிப்பாக அதுக்கு இருக்கிறாங்க. நிலம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களால் நீங்கள் பயனடைவீங்க. இப்போ நிலம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். நீங்கள் கவனம் செலுத்த தான் நிதி வளர்ச்சி உங்களுக்கு சூப்பராக வழிவகுக்கும். அதனால் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நிதி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஏதேனும் முக்கியமான விஷயங்களில் மூத்தவர்களுடைய சிறந்த முடிவுகளில் இருந்து பயனடையவும் வாய்ப்பு இருக்குது. அதோடு நீங்கள் அவர்களிடம் வழிகாட்டுதலை பெற வேண்டும். அதுவும் இந்த மே 25ஆம் தேதி வரை உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அந்த மாதிரி பயணங்கள் வருவதை அதை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கார்டையே கொடுக்கும். அதனால் பயணங்களை மேற்கொள்வதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடும். அதனால் கண்டிப்பாக பயணங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பயணங்கள் மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதோடு நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா போகக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும். இருப்பினும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோரோடு கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில மன அழுத்தம் ஏற்படலாம். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். அமைதிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அமைதியாக இல்லைனா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை பற்றிய நோக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த உலகில் உங்கள் உண்மையான நோக்கம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எதை சாதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறீங்க, என்ன சாதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் முக்கிய கர்மம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணைக்கு என்ன பங்கு இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் செய்யணும், அவங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் செய்யணும், இந்த மாதிரி வாழ்க்கை நோக்கத்தை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்பட அதிகமாக முயற்சி பண்ண வேண்டியது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எண்டு வந்து தேவை என்பது புரிஞ்சுக்குங்க. அதோடு நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை இந்த டைம் காண்பீங்க. இது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஒரு புதிய முயற்சியில் நீங்கள் உற்சாகமாக உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவே பெரும் லாபத்திற்கும் விரும்பிய வருமானத்திற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் நகை, ஓட்டல் அல்லது இசை தொடர்பான துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நேர்மையான முயற்சிகள்லேருந்து நேர்மறையான பலன்களை வந்து பெறுவீங்க. அதுவும் உங்கள் கடின உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் பலனளிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். எனவே உங்கள் திட்டங்களை முடிக்க அர்ப்பணிப்போடு இருங்க. அர்ப்பணிப்போடு இருந்தீங்கன்னா நிறைய உங்கள் திட்டங்களை ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். அதாவது உங்கள் திட்டங்களை முடிக்க அர்ப்பணிப்போடு இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வந்து முடிக்க முடியும். இருப்பினும் உங்களுடைய சக ஊழியர்களால் பணித்துறையில் தடைகள் வந்து ஏற்படலாம். அதோடு புதிய வேலை தேடுவதில் தாமதங்களும் ஏற்படலாம். இதுதான் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். மன அழுத்தத்திற்கு வழிவகுக்காமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டைம் ரொம்ப வந்து ஒரு யோசனையோடு செயல்படணும். இருந்த போதிலும் விடாமுயற்சி வெற்றியை வளர்ச்சி கொண்டு வரும். அதனால் விடாமுயற்சி ரொம்ப தேவை. எந்த அளவுக்கு விடாமுயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றியை வளர்ச்சி ஈஸியாக நீங்கள் பெற முடியும். விடாமுயற்சி வெற்றியையும் கண்டிப்பாக வந்து கன்னி ராசிக்காரங்க தொழிலுக்காக விடக்கூடாது. மீறி விட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதனால் முயற்சியை வந்து கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க. இதோடு உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின்ல தொழில் வாழ்க்கைக்கு ஆதரவளிப்பதன் மூலமாக கடந்த கால தவறான புரிதல்களை தீர்ப்பதன் மூலம் உங்கள் பிணைப்பை ஆழப்படுத்த புதிய வாய்ப்புகளை இந்த டைம் காண்பீங்க. இறுதி அப்படிங்கிறத விட புதிய வாய்ப்புகளை காண்பீங்க என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. உங்கள் துணையோடு ஒரு பயணத்தை திட்டமிடுவது, அதோடு உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தி நல்லிணக்கத்தை பேணுவது, இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இருப்பினும் இந்த மாதம் எண்டில் காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அது உங்கள் துணையோடு தவறான புரிதல்கள், ஈகோ மோதல்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட வழிவகை செய்யும். இது குறிப்பாக மே 25 வரை கவலைக்குரிய விஷயமாக இருக்கலாம். அதோடு உங்கள் உறவில் நீங்கள் பொறுமையாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே இருக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் திருமண வாழ்வில் நல்லிணக்கம் இல்லாமல் போகலாம். எனவே அமைதியையும் நேர்மையும் மீட்டெடுக்க ஒன்றாக தரமான நேரத்தை செலவிட அதிக முயற்சி எடுங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டும் என்பது இந்த இடத்துல வந்து சொல்ல வர. அதோடு நிதிநிலையை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் இந்த டைம் வந்து கவனம் செலுத்தணும். வாழ்க்கையில் உங்கள் நிதிநிலையை தெளிவாக விளக்கி, இதுதான் உங்கள் செல்வ குவிப்பு திறன், சேமிப்பின் வாய்ப்பு, சொத்து மதிப்பு உயர்வு, அதோடு உங்களுக்கு உகந்த வருமானத்தை தரக்கூடிய முதலீடு கருவிகள், இதை எல்லாமே ஆராய்ந்து செயல்படணும். அப்போ தான் நிதிநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நிதி விஷயத்தில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு சஸ்திரத்தன்மை கிடைக்க போகுது. இது பல வழிகளில் இருந்து நிலையான வருமானம் ஆதாயங்களும் பெற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுக்கிரனுடைய பயிற்சி செல்வத்தை அதிகரித்து உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்துகிறது. இருப்பினும் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து குறிப்பாக 25ஆம் தேதி வரை நேர்மறையற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பதை தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. மே 25ஆம் தேதிக்கு பிறகு நிலம் அல்லது சொத்து தொடர்பான பணம் பெறுவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். அதோடு பந்தயம் அல்லது ஊக வணிகத்திற்கு இது உகந்த காலம் அல்ல. எனவே அபாயகரமான முதலீடுகளை இந்த டைம் தவிர்க்க வேண்டும். அதோடு உங்கள் பிள்ளைகளுக்கு சில செலவுகள் ஏற்படலாம். அவற்றுக்கு கவனமாக திட்டமிடலுங்கிறது தேவை. கவனமாக திட்டமிடுறது உங்கள் பிள்ளைகளுக்கு செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணுங்கள். ஸோ காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடக்கணுங்கிறது சொல்லப்படுது. இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் இருக்காங்கள்ல, கன்னிராசிக்காரங்க, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா தான் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டுங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். உங்கள் சிறந்த முயற்சிகள் குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் கொண்டு வர உதவும். இருப்பினும் நீங்கள் விருத்தி அடையக்கூடும். அதனால் இது தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்குங்கிறதுனால பொறுமையை இழக்கக்கூடாது. அதோடு இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் கவனமாகவும் அமைதியாகவும் கடைசி நேரத்தில் இருக்க வேண்டும் என்று மெயினாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக உங்கள் கவனம் தேவைப்படலாம். மேலும் அது தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் உறவை வலுப்படுத்த உங்கள் குழந்தைகளோடு வெளியூர் பயணங்கள் நீங்கள் திட்டமிடுவது, இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணணும் என்பது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக குடும்பம் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். குடும்பத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவும். அன்பு உங்கள் உறவுகளை ஆழப்படுத்தும். வீட்டில் ஒரு ஒன்று கூடல் அல்லது கொண்டாட்டம் நடைபெறும். அது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும். அதோடு சொத்து தொடர்பான எந்த ஒரு தகராறும் குறிப்பாக 11ஆவது தேதிக்கு முன்னாடி உங்கள் அமைதியான அணுகுமுறையில் இருந்த எல்லாமே 25ஆம் தேதிக்கு பிறகு தீர்க்கப்படும். உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றத்தை காண்பீங்க. இருப்பினும் ஆக்ரோஷம் அல்லது மன அமைதியின்மையின் காரணமாக இந்த 25ஆம் தேதிக்கு பிறகு இடையில் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்றது எல்லாம் சரியாகும். உங்கள் மனதை புத்துணர்ச்சியூட்ட ஓய்வு எடுக்குங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது பொழுதுபோக்கிற்காக நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும்.
அந்த சிறிது நேரம் ஒதுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் சிறிது ஓய்வு எடுக்கிறது, வெளியிடங்களுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து சில வேலைகளை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுடைய ராசிக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்பெறுங்க. வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்று கூறலாம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மே மாதம் கடைசி நாள் வருகிறது. இந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதலை வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை தான் ஆன்மீக ரீதியாக இப்போ நான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடை கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று கூறலாம். அதே போல் எப்பொழுது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகம் தான் நாம் வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்து பௌர்ணமி திதி வந்திருக்கிறது. அதுவும் மே மாதம் கடைசி நாள் பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்குது. அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தால் பிரபஞ்சம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் என்பதை தான் இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறேன். அதை இந்த இடத்துல வந்து கன்னிராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டுருங்க. பூஜரையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்னைக்கு முழுவதும் எரிவது போல பார்த்து கொள்ளுங்க. இதே போல் நம்மளுடைய வீட்டு சமையலறையிலும் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். அடுத்ததாக இந்த தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது. அதனால வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுது. காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் நம்மால் இழக்கூடிய பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவான் அருளை நம்மளால் பெற முடியும். இந்த தினம் குலதெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வதன் மூலம் குலதெய்வ அருளையும் பெற முடியும். அதனால் இந்த நாளில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் சீக்கிரம் நிறைவேற்றிக்க முடியும். சந்திர பகவான் அருளையும் பெற முடியும். அதனால் நம்பிக்கையோட இந்த நாளில் இந்த பரிகாரத்தை வந்து கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை கன்னி ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுல அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இந்த நாளில் தானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சாதம் மட்டும் கிடையாது. ரோட்டோரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச எதை வேணாலும் தானம் செய்யலாம். அதாவது போர்வை, தண்ணீர், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் தானம் பண்ணலாம். எந்த தானம் பண்ணாலும் இந்த நாளில் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த நாளில் தானம் பண்ணுவதை மட்டும் தவற விட்டுறாதீங்க.
அப்படி தவற விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஒரு வருடம் வெயிட் பண்ணும். ஏன்னா திரும்ப அடுத்த வருடத்தில் தான் வைகாசி பௌர்ணமி வரும். இப்போ வருவது அவ்வளோதான். அதனால் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து ஃபாலோ பண்ணி பரிகாரத்தையும் பயன்பெறுங்க. இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.